இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி தந்த இந்த வேலைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனது உருகி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு நிமிடம் நாம் அவரிடத்துல மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இறங்கி தந்த இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரை கூட நீர் ஆசீர்வதிக்காமல் விடக்கூடாது. இறங்கி ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரத்தை வைத்து இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கிறிஸ்து. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கிறிஸ்து. 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், அல்லேலூயா, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒருவர். அன்பானவர்களே, பாருங்கள், அதற்கு முந்தைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். 7வது வசனத்திலே, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அன்பானவர்களே, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. ஆமென். அந்த கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அது என்ன? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிருந்தாலும் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்த கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் உயரத்தில் கொண்டு செல்லும்படி, கர்த்தருடைய இரக்கத்தை நமக்கு தரும்படி வேதம் சொல்லுகிறது, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அன்பானவர்களே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். பிரியமானவர்களே, இப்பொழுது அவர் நமக்கு மிகவும் சமீபித்து வந்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், ஆனால் அவர் ஒரு தரித்திரரை போல இந்த மண்ணிலே வந்தார். முன்னணை தான் அவருக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் அந்த புத்தகத்திலே 2வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 6வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்ப தீர்மானித்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். 5, 6 வசனத்தை படிக்கிறேன். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகவேதான் 7வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், அடிமையா இருக்கிற வரைதானே உனக்கு தரித்திரம். இப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனை இருதயத்தில் அனுப்பிய பிறகு அந்த பாவத்தின் அடிமைத்தனம், அந்த வியாதியின் அடிமைத்தனம், அந்த பொல்லாத ஆவியின் அடிமைத்தனம், அந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தரித்திரத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு, குப்பையில் இருந்து உயர்த்துவதற்கு ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தி அவர் மனுஷர் சாயலானார் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை நேசிக்கிற கர்த்தர் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அவர் எதற்காக இந்த மண்ணிலே வந்தார்? இந்த தரித்திரத்தில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் 14வது வசனத்திலே, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அல்லேலூயா, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எவ்வளவு ஆச்சரியம்! மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான தேவன். நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். பாருங்கள், நம்மை குப்பையில் இருந்து உயர்த்தும்படி வந்திருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் வாரும் என்று சொன்னார். யாராக இருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வருவார். அவரை நாம் அழைப்போம். ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்தும்படி வந்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. இப்பொழுதும் ஆண்டவர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கிற தரித்திரம் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகள் வந்தார்களே, அதற்குரிய பலனை கட்டளையிடுவீராக. ஆண்டவர் இறங்கி நன்மையினால் நிரப்பும். சத்துருவின் சகல வல்லமையிலிருந்து விடுவித்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.